இப்ப நம்ம ரிஷப ராசியில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற தலைப்புல சில விஷயங்கள் பார்க்கலாம். ரிஷப ராசி பெண்கள் அழகானவர்கள், ஆடம்பரத்தை விரும்புபவர்கள், வாழ்க்கையில எல்லா விஷயமும் தனக்கு சாதகமாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சின்ன மைனஸோ நெகட்டிவோ கூட அவங்களால ஏத்துக்க முடியாது. அதே நேரத்துல அவங்களோட வாழ்க்கை ஒரு குறுகிய சர்க்கிள்குள்ளதான் இருக்கு. அந்த சர்க்கிளை விட்டு அவங்க வெளியில போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ராசி அதிபதி சுக்கன்றதுனால அழகு ஆடம்பரத்தை விரும்புவாங்க. அந்த ராசியோட உருவம் காளை மாடு அப்படின்றதுனால மாடு ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள மட்டும்தான் சுத்தும். அது போகன பாதை வர்ற பாதை மட்டும்தான் அதுக்கு ஞாபகம் இருக்கும். சிந்திச்சு பெருசா செயல்படாது. அதனால அவங்க வாழ்க்கையை அப்படியே சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் அக்கா தங்கச்சி அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் பழகுவாங்க. அந்த வட்டத்தை விட்டு ரொம்ப பெருசா அவங்க நண்பர்களை வச்சுக்கிறது, அந்த நண்பர்கள் கூட அடிக்கடி போய் ஊர் சுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபடவே மாட்டாங்க. இவங்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலேயே ஆட்சி பலத்தோட இருந்தாலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மீனத்தில் உச்சம் பெற்றாலும் அவங்களுக்கு இளம் வயதிலே திருமணம் நடந்துரும். காதல் கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகம். அதாவது ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு 2, 5ஆம் அதிபதி புதன். அந்த 2, 5ஆம் அதிபதியான புதனோட நட்சத்திரம் 7ஆம் இடத்துல கேட்டை இருக்குது. 11ஆம் இடமான மீனத்துல ரேவதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு 90%, அதாவது சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சி பலத்தோட இருந்தால் 90% அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்குது. அப்படி இல்லைன்னா நெருங்கின உறவுகள்ல பணம் வெளியில போயிடக்கூடாது, உறவுகள் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால நெருங்கின உறவுகள்ல தான் அவங்க திருமணம் முடிச்சுக்கிறாங்க. சீக்கிரமே ஒரு 20 வயசு 22 வயசு 23 வயசுக்குள்ள அதிகமா அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். இதே சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலோ 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருந்தாலோ அவங்களுக்கு காலதாமதமாக தான் திருமணம் நடக்குது. சில பேருக்குலாம் 30 வயசு கூட ஆகுது. ஏன் லக்னாதிபதி ஆட்சி பலத்தோட தானே இருக்கிறாரு, ஏன் கல்யாணம் நடக்கல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் கான்செப்ட் படி அங்க அவர் நீச்சமா இருக்கிறாரு. சில நேரங்கள்ல புதன் அவங்களுக்கு ஆட்சியாக இருந்தால் உச்சமாக இருந்தால், ஏன்னா புதனும் சுக்கிரன் ஒண்ணுக்கு ஒண்ணு முக்கூட்டு கிரகங்கள்ன்றதுனால நெருக்கமா தான் பயணிக்கும். புதனும் அவங்களுக்கு நல்ல நிலையில இருந்தா அந்த சுக்கிரன் நீச்சமங்க ராஜயோகம் அடைந்தால் இளம் வயதிலே திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஸ்திர ராசி அப்படின்றதுனால நான் ஒருத்தனை கட்டினதுதான், நல்லவனா அவன் கெட்டவனா கடைசி வரைக்கும் நான் அவன் கூட நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ற மன உறுதி வைராக்கியம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அவங்களோட சர்க்கிள் அவங்களோட பழகிறது குறுகிய சர்க்கிளாக இருந்தா கூட மன உறுதி அவங்களுக்கு அதிகமா இருக்கும். தன்னோட வீட்டுல நடக்கிற விஷயத்த எளிதில அம்மா அப்பாட்ட சொல்றது, உறவுகள்கிட்ட சொல்றது அப்படின்னு அவங்க சைலண்டா கொண்டு போயிருவாங்க. தன்னோட விஷயங்களை வெளியில அவங்க ஈஸிக்குள்ள எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுதாங்களேன். அதே மாதிரி இவங்க 2, 5 கூட இவங்க புதன் அப்படின்றதுனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய லெவல் வளர்ச்சி வரும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது புதனோட வீடு. அந்த புதன் ஆட்சி உச்சம். அவங்க முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லைஃப்ல பெரிய மாற்றம் இருக்கும். அதுவும் புதன் தசை வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லா மாறும். அவங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து அனுபவிக்காத ஒரு வசதி வாய்ப்புகளை அவங்க அனுபவிச்சிடுறாங்க. பெரிய லெவல் வாழ்வாதாரம் இருக்குது. குறிப்பா இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு என்ன விதமான தொழில்கள் செட் ஆகும் பெண்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், ஐடி இந்த மாதிரியான துறைகள்ல சாதிக்கிறாங்க. அதுவும் ரிஷபராசி பெண்களாக இருந்தா ஜோதிடத்துல ரொம்ப டாப்பரா இருக்காங்க, டாப் நாலேஜ். அது மாதிரி 4ஆம் அதிபதி சூரியன். இவங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் இவங்களுக்கு தாய்வழி மூலமாக திரண்ட சொத்துக்கள், நகைகள், பணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த தாய்வழி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் அவங்களோட டில் எண்டு வரைக்கும் அவங்களுக்கு பயன்படும். அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட தலைமுறையினர் அவங்க பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சொத்துக்கள் கண்டிப்பாக சேரும். சுய உழைப்பு சொத்து உண்டு. அவங்களுக்கு தந்தை வழி சொத்தை விட தாய் வழி சொத்து தான் அதிகமா இருக்கும். தாய் வழி மூலமாக தான் அவங்களுக்கு சொத்தும் அதிகமாக அதாவது தந்தை அப்படிங்கிறது 9ஆம் இடமான சனி சொல்ற கிரகம். அந்த சனி கிரகம் பாதகாதிபதி அப்படின்றதுனால சனி எவ்வளவு நல்ல நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம்தான். மேசத்துல நீச்சமா இருந்தா 9 கூடையவன் 12ல மறைஞ்சு போயிட்டாரு. இதே அவர் 6ஆம் இடத்துல உச்சமாக இருந்தால் 9 கூடையவன் 6ஆம் இடத்துல, அதாவது மூலாத்துல உச்சமாக இருந்தால்
தந்தை வந்து நோயாளியாக இருக்கிறாங்க, கடனாளியாக வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்புல நான் பார்த்த வரைக்கும் தந்தையால அவங்களுக்கு வந்து பெரிய நல்ல பலன்கள் வந்து இல்ல. ஆனா தந்தை வந்து குலகௌரவம் நிறைஞ்சவராக இருக்கிறாரு, நல்ல குலத்திலையும் கோத்திரத்திலையும் பிறந்தவராக இருக்கிறாரு. ஆனா பொருளாதாரத்துல அவர் வந்து பெரிய லெவல்ல ஜெயிச்சா ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருது. ஹெல்த் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருந்தா அவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து தொழில வந்து ஜெயிக்க முடியல. இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து தந்தைக்கு வந்து இருக்குது. அந்த தந்தைக்காக இவங்க வந்து ரொம்ப வந்து ஏங்குவாங்க. அவங்க வாழ்க்கையில வந்து தந்தை வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாரு செஞ்சு கொடுக்கலன்ற விதத்துல அவங்க வந்து போக மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் சனி வந்து நட்பு கிரகங்கள் அப்படின்றதால அவங்களுக்கு வந்து தந்தை மேல ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும். தந்தையை வந்து மகளுக்காக ரொம்ப இறங்கி இறங்கி போவாரு. இவங்க வந்து தந்தையை வந்து மிரட்டி கூட வந்து பொழைச்சிருவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து தந்தை வந்து பெரிய சப்போர்ட்டிவா வந்து கடன் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியான ராசி அதிபதியான சுக்கிரன் வந்து துலாத்துல ஆட்சி பலம் பெறாமலோ மீனத்துல வந்து உச்சம் பெறாமல் இருந்தாலோ அவங்க வந்து வாழ்நாள்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே தொழிலே ஒரே உத்தியோகத்திலே வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இப்ப அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பாரு, அதாவது 7ஆம் அதிபதி செவ்வாய் தான் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை பத்தி சொல்லக்கூடிய கிரகம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் சாத்தியம் அல்லது உறவில் திருமணம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். கணவர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவரா வந்து இருப்பாங்க. அப்படி சொந்த தொழில இருக்கிறவராக இருந்தால் வந்து இந்த போலீஸ், ராணுவம், அப்படி இல்லைன்னா ஏதாவது வந்து அரசு சார்ந்த துறைகள், உணவு தொழில், இதுல வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ரிஷபராசிக்கு குரு பலன் தருவாரா? அட்டமாதிபதியும் அவரே, லாபாதிபதியும் அவரே. பணபரஸ்தானம் அப்படின்னு எடுக்கும்போது 2, 5, 8, 11 தான் வந்து பணபரஸ்தானம். இப்ப இவங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதனும் பணத்தை கொடுப்பாரு, குருவும் வந்து பணத்தை கொடுப்பாரு. குரு கொடுக்கக்கூடிய பணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விபரீத விளைவுகளை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து குரு கொடுக்கக்கூடிய பணம் வந்து இருக்கும். இப்ப வாழ்க்கையில வந்து அவங்க வந்து மீற முடியாத ஏதாவது ஒரு இழப்புகளை கொடுத்து அந்த இழப்புகளுக்கு ஈடு செய்யக்கூடிய விதமான ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை வந்து கொடுப்பாரு. இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு ஒரு ரிஷபராசிக்கு, ஒரு ரிஷப லக்னத்துக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து இவங்க கெட்டின அமௌண்ட் கம்மியா இருக்கும். ஆனா அரசாங்கத்து மூலமா கிடைச்ச ஒரு தொகையோ இல்ல அந்த இன்சூரன்ஸ் மூலமாக கிடைச்ச தொகையோ பெரிய தொகையா இருக்கும். ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சில பேருக்கு வந்து குரு வந்து ரொம்ப நல்ல நிலையில வந்து இருந்தாரு. இப்ப அட்டமாதிபதியாகி அவர் வந்து 5ஆம் இடத்துல கண்ணியில இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஷேரு, பங்கு சந்தை, அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், இல்ல பிள்ளைகள் மூலமாக வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு உயர்றது, இப்படி ஏதாவது ஒரு விதத்துல குரு வந்து அவங்களுக்கு வந்து அட்டமாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல பலன் வந்து தருவாரு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து குருதசை வரும்போது அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்புகள், திருமண வாழ்க்கையில வந்து பிரிவுகள், இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு குருதசை நடந்ததுன்னா, ஏன்னா அட்டமாதிபதி வலுவாக இருந்துட்டா 11 கூடியவனு வலுவாக இருக்கிறதுனால மறு திருமணத்தை நோக்கி போறதுனால குருதசையோ குரு புத்தியோ நடந்தா திருமண வாழ்க்கையில அவங்க வந்து சிந்திச்சு செயல்பட்டு திருமணத்தை வந்து நடத்துறது வந்து அவங்களுக்கு வந்து நல்லதாக வந்து நம்ம நல்லா பாருங்க. இப்ப எல்லா கிரகங்களும் அவங்களுக்கு வந்து எப்படி பலன் தரும்ன்றத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். சனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து தொழில்காரகனும் அவர் தான், தந்தைக்கு காரக கிரகமும் வந்து அவர் தந்தைக்கு காரக கிரகம் சூரியனாக இருந்தா கூட இவங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து சனி பாதகாதிபதியாக இருக்கிறதுனால இவங்க வந்து தந்தை மேல வந்து ரொம்ப பற்று இல்லாம இருந்தா அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு வளர்ச்சி வந்து இருக்குது. தந்தை மேல வந்து அவங்க வந்து ரொம்ப பற்று வச்சுட்டாங்கன்னா தந்தைக்கு கஷ்டமாக இருக்குது, பிள்ளைங்களுக்கும் வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா பாதகாதிபதியை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அப்ப தந்தை கிட்ட வந்து அன்பு பாசம் இருந்தா கூட கொஞ்சம் ரொம்ப அவங்க கிட்ட நெருக்கமாக போகாம ஹாய் பாய்னு வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சனியால பெரிய பாதிப்புகள் வந்து வராம இருக்கும். இவங்க வாழ்க்கையில என்ன விதமான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கையில இவங்க வந்து நல்ல நிலைக்கு வந்து வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே 5ஆம் அதிபதிக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள், 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில நம்மள வந்து பெரிய லெவலுக்கு வந்து அழைச்சிட்டு போகும். இவங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து புதன் வந்து கன்னி வீடாக வந்து இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு, அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு கன்னிமார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சப்த கன்னிகளை வந்து இவங்க வந்து வழிபாடு பண்ணும்போது இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி வந்து உண்டு. தொட்டதெல்லாம் வந்து துலங்கும், அடைய முடியாத வெற்றிகளே வந்து கிடையாது. நன்றி, வணக்கம்.